எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் டு அவர் மேக்ஸ் சேனல். இப்போ உங்களுக்கு 12th சிபிஎஸ்சி கண்டினியூட்டி அண்ட் டிஃபரன்ஷியபிலிட்டி சாப்டரில் எக்ஸசைஸ் 5.6 சொல்லித்தரேன். ஃபைண்ட் டிஒய் பை டிஎக்ஸ் இஃப் எக்ஸ் ஈக்குவல் டு ஃபஸ்ட்டு சம் எக்ஸ் ஈக்குவல் டு 2a t ஸ்கொயர் ஒய் ஈக்குவல் டு a t பவர் 4. இப்போ இதில் வந்து dy பை dx கேட்டிருக்காங்க. dy பை dxக்கு இதுதான் ஃபார்முலா, dy பை d தீட்டா டிவைடட் பை dx பை d தீட்டா. ஸோ y வந்து dy பை d தீட்டாக்கு வந்து இந்த ஃபார்ம் x வந்து ஃபஸ்ட்டு 2a t ஸ்கொயர்னு இருக்குது. ஸோ இது டிஃப்ரென்ஷியேட் பண்ண போகிறோம். dx பை d தீட்டா 2a கான்ஸ்டன்ட் அப்படியே இருக்கும். t ஸ்கொயர் டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் அதுக்கு இந்த ஃபார்முலா d பை d தீட்டா ஆஃப் x பவர் n, இந்த ஃபார்முலா டிஃப்ரென்ஷியேட் வித் ரெஸ்பெக்ட் இதுனா n x பவர் n மைனஸ் 1. இதில் t இருக்கிறனால இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணணும். t இருக்கிறனால dy பை dtன்னு எடுத்துக்கணும். dy பை dt டிவைடட் பை dx பை dt. தீட்டா எடுத்துக்கக்கூடாது, t. ஸோ t ஸ்கொயர் டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் n x பவர் n மைனஸ் 1, 2t பவர் 2 மைனஸ் 1. ஸோ இங்கே 2 2s are 4, a t பவர் 2 மைனஸ் 1 வந்து 1, அதனால t தான் வரும். அடுத்தது y ஈக்குவல் டு a t பவர் 4. ஸோ dy பை dt டிஃப்ரென்ஷியேட்டிவ் வித் ரெஸ்பெக்ட் டு t. a வந்து கான்ஸ்டன்ட் மல்டிப்ளிகேஷனில் இருக்குது, இதே ஃபார்முலா தான் யூஸ் பண்ண n x பவர் n மைனஸ் பண்ணுறாரு. 4t பவர் 4 மைனஸ் 1. ஸோ 4 மைனஸ் 1 வந்து 3. ஸோ 4a t பவர் க்யூப். ஸோ இது ரெண்டும் இப்போ இந்த ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். dy பை dx ஈக்குவல் டு dy பை dt இங்கே கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம். 4a t க்யூப் டிவைடட் பை இது வந்து 4a t. ஸோ 4a கேன்சல் ஆகிடும், ஒரு t கேன்சல் ஆகிடும். ஸோ t ஸ்கொயர் தான் ஆன்சர். நெக்ஸ்ட்டு செகண்ட் சம். ஃபைண்ட் dy பை dx இஃப் x ஈக்குவல் டு a cos theta y equal to b sin b cos theta. ஸோ dx by d theta பண்ணணும். a கான்ஸ்டன்ட் மல்டிப்ளிகேஷன் காஸ் தீட்டா டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் மைனஸ் சைன் தீட்டா. இது dy by d theta பண்ணணும். y b கான்ஸ்டன்ட் மல்டிப்ளிகேஷன் காஸ் தீட்டா டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் மைனஸ் சைன் தீட்டா. ஸோ dy by dx தான் கேட்குறாங்க. அதுக்கு என்ன ஃபார்முலானா dy பை d தீட்டா டிவைடட் பை dx பை d தீட்டா. dy பை d தீட்டா இங்கே கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம். மைனஸ் b சைன் தீட்டா டிவைடட் பை மைனஸ் a சைன் தீட்டா. ஸோ சைன் தீட்டா கேன்சல் ஆகிடும், மைனஸ் மைனஸ் கேன்சல் ஆகிடும். b பை a தான் ஆன்சர். Next, third sum. Find dy by dx if x equal to sin t, y equal to cos 2t. So, இது differentiating with respect to t பண்ணணும். dx by dt வந்து sin t differentiate பண்ணா cos t. இது dy by dt பண்ணணும். cos 2t cos x டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் மைனஸ் சைன் எக்ஸ் மாதிரி மைனஸ் சைன் 2t. இதில் 2tன்ற டேர்ம் இருக்கிறனால அதையும் டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும். 2 டீயை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 1, அதனால் இன்ட்டு 2 பண்ணணும். ஸோ மைனஸ் 2 சைன் 2t, இது செயின் ரூல் மாதிரி. இப்போ நமக்கு dy பை dx தான் வேணும். ஸோ dy பை dt டிவைடட் பை dx பை dt. dy பை dt இங்கே கண்டுபிடிச்சிருக்கோம். மைனஸ் 2 சைன் 2t டிவைடட் பை காஸ் டி. சைன் 2 தீட்டாவுக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது, 2 சைன் தீட்டா காஸ் தீட்டா. ஸோ அந்த ஃபார்முலா தான் இப்போ யூஸ் பண்ண போகிறோம். சைன் 2 தீட்டாவோட ஃபார்முலா வந்து 2 சைன் தீட்டா காஸ் தீட்டா. இது ட்ரிக்னாமெட்ரி ஐடென்டிட்டி சிம்பிளிஃபை பண்ணணும் நம்ம. இப்போ இங்கே 2 இங்கே மைனஸ் 2 சைன் 2tக்கு இதை யூஸ் பண்ணிக்கலாம், 2 சைன் டி காஸ் டின்னு. ஸோ டிவிஷனில் ஒரு காஸ் டி இருக்குது, ஒரு காஸ் டி கேன்சல் ஆகிடும். மைனஸ் 2 2s are 4, மைனஸ் 4 சைன் டி. இதுதான் ஆன்சர். நெக்ஸ்ட்டு ஃபோர்த்து சம்.
Find dy by dx if x equal to 4t, y equal to 4 by t. ஸோ டீயை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 1x மாதிரி இப்போ dx by dt இப்போ கண்டுபிடிக்கணும். டிஃப்ரென்ஷியேட்டிங் வித் ரெஸ்பெக்ட் டு டி. 4tயை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 1. இது 1 by tன்னு இருக்குது. 1 by x d by dx ஆஃப் 1 by x இங்கே டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் -1 by x ஸ்கொயர். இது வந்து ஒரு ஃபார்முலா. ஸோ இந்த 4 அப்படியே இருக்கும், -1 by t ஸ்கொயர். ஸோ dy by dt டிஃப்ரென்ஷியேட் பண்ணால். ஸோ இப்போ இதில் என்ன பண்ண போகிறோம், நமக்கு dy by dx தான் வேணும். அதுக்கு இதுதான் ஃபார்முலா, dy by dt டிவைடட் பை dx by dt. ஸோ இது வந்து -4 by t ஸ்கொயர் இருக்குது. dx by dt வந்து 4. ஸோ 4 கேன்சல் ஆகிடும். ஸோ -1 by t ஸ்கொயர். ஸோ இதுதான் ஆன்சர். உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ.